Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான Vancho கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். வெனிலாவும் சாக்லேட் லேயர்ஸ் இருக்கனால கேக் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான dry ingredients என்னன்னு பார்க்கலாம். 1/4 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதுல 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு வந்து தனியா எடுத்து வச்சிரறேன். 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு வந்து கரெக்ட்டா மெஷர் பண்ணி தனியா எடுத்துறலாம். இதுக்கு பதிலா 1 டேபிள்ஸ்பூன் நான் வந்து டார்க் கோகோ பவுடர் சேர்க்க போறேன். இதுக்கு பதிலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் எடுத்துர்க்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாம நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடால ஈக்குவலா mix ஆனாதான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ வெட் ingredients என்னன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்துர்க்கேன். 1/4 டீஸ்பூன் vanilla essence, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இத நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். நம்ம இங்க ஒரு லேயர் வந்து சாக்லேட் பண்ண போறோம். அதுக்காக நான் ஒரு முட்டை எடுத்துர்க்கேன். இது நல்லா பீட் ஆயிட்டு இருக்க டைம்ல நான் இங்க 1/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இந்த டைம்ல நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் பீட்டரை லோ ஸ்பீட்ல மாத்திட்டு பீட் பண்ணிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச அந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இடையில வந்து 1 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸும் சேர்த்து பொறுமையா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்குல. நீங்க ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து அப்படியே தாழ்ந்து போய்டும். அப்ப கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால பொறுமையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து 7 இன்ச் கேக் pan எடுத்துர்க்கேன். அதுல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள கேக் பேட்டரை ஊத்தி நம்ம பேக் பண்ணி எடுத்துறலாம். ஒரு பாத்திரத்தை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போறோம். இப்போ நம்மளோட சாக்லேட் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அடுத்து வந்து வெனிலா கேக் பண்ண போறோம். அதுக்காக 1/2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ட்ரையான பவுல்ல 2 முட்டை எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் நான் வந்து vanilla essence சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இத நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். நீங்க எடுத்துர்க்க பவுலும் விஸ்கும் ட்ரையா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுனா முட்டை சரியா பீட் ஆகாது. இது பீட் ஆயிட்டு இருக்கும்போது நான் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், நம்மளோட எக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்ப வந்து கரெக்ட்டா வரும் கேக். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸும் mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெனிலா கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் 7 இன்ச் panல ஊத்தி நம்ம பேக் பண்ணி எடுத்துறலாம். உங்ககிட்ட 2 pan இருந்துச்சுனா ஒரே டைம்ல வந்து நீங்க பேக் பண்ணி எடுக்கலாம். கேக் பேக் ஆகறதுக்கு எனக்கு சரியா ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. கேக் நல்லா சாஃப்ட்டா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்மளோட ஸ்டவ்வோட ஃப்ளேம் பொறுத்து கூட நமக்கு பேக்கிங் டைம் வந்து மாறலாம். அப்படி உங்களுக்கு கேக் பேக் ஆகறதுக்கு டைம் ஆச்சு அப்படினா எக்ஸ்ட்ரா கூட நீங்க ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெனிலா கேக் 2 எக் வச்சு பண்ணோம்ல, அதை வந்து 2 லேயரா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்குக்கு வந்து 2 சாக்லேட் கனாஷ் தேவை. அதனால ஒயிட் சாக்லேட் கனாஷும் டார்க் சாக்லேட் கனாஷும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்க 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்க க்ரீம்ல சுகர் இல்லனா சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். கேக்குக்கு தேவையான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து எப்படி ஐசிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டர்ன் டேபிள் மேல ஒரு கேக் போர்டு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா க்ரீம் தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கை வந்து அது மேல வைக்கிறேன். இப்போ ஐசிங் பண்றதுக்காக விப்பிங் க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்ல போட்டுருக்கேன். அதுல வந்து பெட்டல் நாசல் பெரிய பெட்டல் நாசல் போட்டுருக்கேன்.
அதை வச்சு இந்த மாதிரி க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கேக்குக்கு வந்து சீக்கிரமாக ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் தான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் லேயர் அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வந்து நல்லா சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கடைசி லேயராக நம்ம வந்து வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக்கை வச்சுட்டு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். கேக்கை வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை ஃபைனல் கோட்டிங்கில் பண்ணதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் கனாஷ் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண டார்க் சாக்லேட் கனாஷை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். டிசைன்ஸ் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் கேக் போர்டெலாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக்குக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் 108 அப்படிங்கிற நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஒயிட் கலர் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வான்ச்சோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்கை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.